வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு ஆசர் டிவி வந்து ஒரு ப்ராப்ளமோட வந்திருக்கு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த வெரிஃபை இட்ஸ் யூ அப்படின்னு சொல்லி இந்த எரரில் வந்து நிற்கிது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து உள்ளே மட்டும் போகுது. அடுத்த செகண்டே வந்து மறுபடியும் வந்து இந்த ஸ்க்ரீனுக்கு வந்துடுது. இப்போ இதில் நான் வந்து உள்ள செட்டிங்குள்ளே வேறு எதுக்குள்ளேயாச்சும் போச்சு அப்படின்னா ஃபேக்ட்ரி ரீசெட்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஆப்ஷனோ ட்ரை பண்ணலாம். நான் அதுக்காக செட்டிங்குள்ளே போனேன் அப்படின்னாலும் இந்த பேஜ்லேயே நிற்கிது. நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னாலும் ஓகே ஆகிறதில்ல, அப்படியே ஹேங் ஆகி நிற்கிது. இதுதான் பிரச்சனை. இந்த மாதிரி ப்ராப்ளம் வெரிஃபை இட்ஸ் யூ அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம மெயில் ஐடி பாஸ்வேர்டு மட்டும் போட்டு உள்ளே லாகின் பண்ணோம்னாவே போதுமானது. உள்ளே போய் நம்ம வந்து லாகின் பண்ணி இந்த எரரை கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஏதோ ஒன்று மாற்றி ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஹேங் ஆயிடுச்சு அப்படின்னா சாஃப்ட்வேர் தான் நம்ம மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த வீடியோவில் நம்ம எப்படி இந்த ப்ராப்ளத்தை எப்படி சாஃப்ட்வேர் போட்டு கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நம்ம சொல்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் ஈச் அண்ட் எவ்ரிதிங் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இதில் சாஃப்ட்வேர் வந்து லோட் பண்ண முடியும். சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் டிவினோட மாடல் நம்பர் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா எங்ககிட்ட சாஃப்ட்வேர் மேக்ஸிமம் மாடலுக்கு எல்லாமே அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். ஃப்ரீக்வெண்ட்டாக கால் பண்ண வேண்டாம். நான் கண்டினியூஸாக என்னால் ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியறதில்ல, நிறைய என்கொயரி வரதுனால. வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமோ பண்ணுறேன். நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிடுறப்பவும் நான் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்கள் டிவினோட மாடல் நம்பரை வந்து எனக்கு அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து அதுக்குண்டான சாஃப்ட்வேர் கொடுக்க முடியும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த AR40FTIGU 284180 அப்படின்னு இருக்குங்களே, இதுதான் இதனோட மாடல் நம்பர். எனக்கு இந்த ஸ்டிக்கர் எனக்கு அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா போதுமானது. நான் உங்களுக்கு உண்டான சாஃப்ட்வேர் வந்து நான் ப்ராப்பராக கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு இது நம்ம சாஃப்ட்வேர் பிரச்சனை அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு இதனோட சாஃப்ட்வேரை வந்து நம்ம பென்ட்ரைவில் பூட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த ஸ்டெப்ஸில் காமிக்கிற பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம ஃபைல் ஆல்ரெடி வந்து இதுக்குண்டான சாஃப்ட்வேர் நம்ம கிட்ட இருக்குது அப்படிங்கிறனால பென்ட்ரைவில் வந்து இதை காப்பி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம பென்ட்ரைவில் இதனோட சாஃப்ட்வேர்ஸ் காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடியுமே கம்பல்சரி வந்து என்ன அப்படின்னா பென்ட்ரைவை நம்ம FAT32 வச்சு ஃபார்மேட் பண்ணியிருக்கணும். அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த பென்ட்ரைவை செலக்ட் பண்ணிட்டேங்களா, இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல ஃபார்மேட் அப்படிங்கிற ஆப்ஷன் எனக்கு வரும். இந்த ஆப்ஷனில் இது ஒரு செகண்ட் எடுத்து தான் வரும், உடனே வராது. ஒரு 2 செகண்ட் அந்த மாதிரி எடுக்கும். வந்துருச்சு. ஓகே. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, இதில் வந்து FAT32 வச்சுருக்கணும். அதே மாதிரி அலகேஷன் யூனிட்டில் வந்து இதை வந்து டிஃபால்ட்டுக்கு மாற்றிட்டு நீங்கள் ஃபார்மேட் கொடுத்தீங்க அப்படின்னா பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே எரேஸ் ஆயிரும். மறுபடியும் அதுக்கப்புறம் இந்த ஃபைல் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃபைலை வந்து நீங்கள் அதில் காப்பி பண்ணணும். காப்பி பண்ணதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்த ஸ்டெப்ஸில் சொல்கிறோம் பாருங்கள். பென்ட்ரைவில் சாஃப்ட்வேர் காப்பி பண்ணதுக்கப்புறம் இதில் USB போர்ட்டில் வந்து பென்ட்ரைவை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பவர் பட்டனை நான் சுவிட்ச் வந்து டிவியில் போடவே இல்லை. நான் ப்ளக் பாயிண்ட் எங்கே இருக்குது பாருங்கள், நான் செப்பரேட்டாக எடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து நான் சுவிட்சு போடவே இல்லை. இப்போ நான் சுவிட்ச் ஆஃபில் இருக்கக்கூடிய கண்டிஷனில் இந்த ப்ளக் பாயிண்ட்டில் நான் சுவிட்ச் ஆஃபில் இருக்கக்கூடிய கண்டிஷனில் ஜஸ்ட்டு இந்த பட்டனை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு ஜஸ்ட்டு டிவியை ஆன் பண்ணுறேன். அப்படி ஆன் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த சென்சார் லைட் வந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். நார்மலாக நீங்கள் டிவியை போடுறப்ப இந்த மாதிரி வந்து லோட் ஆகாது. ஒரு 15 செகண்ட் மட்டும் பிடிச்சிட்டு நான் ஜஸ்ட்டு வந்து கையை எடுத்துகிட்டு நான் டிவியை வந்து இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே ஸ்க்ரீனில் எதுவுமே வராமல் எம்டியாக அப்படியே நின்றுட்டுருக்கும். ஜஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் வந்து ரீட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஒரு 15 to 20 செகண்ட் அல்லது குறைஞ்சது ஒரு 30 செகண்ட் அந்த மாதிரி டைம் எடுக்கும். ஃபஸ்ட்டு என்னோடய சாஃப்ட்வேர் ஃபுல்லாக லோட் ஆகி முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டாலிங் காமிச்சோம். அது வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்சார் லைட் வந்து இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அது ஃபுல்லாக லோட் ஆகி முடிச்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒன்ஸ் இதாச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். அது அந்த மாதிரி எம்டி இதில் லோட் ஆகிட்டு இருந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்ஸ்டாலிங் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஃபைலும் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 நிமிஷம் அந்த மாதிரி டைம் பீரியட் எடுத்துக்கும். இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகிறப்ப நீங்கள் டிவியை வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. பவர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதோ இல்லை ரொம்ப நேரம் லோட் ஆகிட்டு இருக்குன்னு பென்ட்ரைவை கழட்டி வர்றதோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா EMMC வந்து ஃபெயிலியர் ஆகிடும். அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம போர்டை கழட்டி தான் சர்வீஸ் பண்ணி ஆகணும். அதனால் ஒன்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் இதுக்கு டைம் கொடுத்துருங்க. அதுவே அதனோட வேலை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பேசிக் செட்டப் லோட் ஆகி நிற்கும். பேசிக் செட்டப் லோட் ஆகி வரப்போ என்ன வரும் அப்படிங்கிறது அடுத்த ஸ்டெப்ஸில் காமிக்கிற பாருங்கள்.
இப்போது நம்ம சாஃப்ட்வேர் போட்டதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் ஃபுல்லாக லோட் ஆகி முடிச்சு ஆசர்னு வந்து கூகுள் டிவின்னு வந்து அது எல்லாமே லோட் ஆகி இந்த ஸ்டெப்ஸ்க்கு வந்து அதுவாக நிற்கும். அது வரைக்கும் வந்து நீங்கள் அதை வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதில்லை. இந்த ஸ்டெப்பில் இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்கிப் கேட்டுச்சுன்னா ஓகே, இல்லை உங்களுக்கு ப்ளூடூத் ரிமோட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதில் காமிக்கிற மாதிரி இந்த 2 பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகி உள்ளே போக ஆரம்பிச்சிடும். பேரிங் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேர் ஆகி உள்ளே போக ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு ப்ளூடூத் ஆப்ஷன் எல்லாமே வாய்ஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ளூடூத் ரிமோட் இல்லை ரிமோட் ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னாலும் கேளுங்க, நாங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ரிமோட்டும் நம்மக்கிட்ட இப்போ இதெல்லாமே மேக்ஸிமம் ஒரிஜினல் ரிமோட்டே கிடைக்குது. இதனோட ரிமோட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு இருக்குது. இப்போ இது மாதிரி பேர் ஆகி உள்ளே போயிடும். இது மாதிரி நம்ம பேசிக் செட்டப் மட்டும் வரும். லாங்குவேஜ் இந்தியா செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மொபைல்லேருந்து லாகின் பண்ணிக்கலாம். அப்படின்னா இந்த கூகுள் டிவி செட்டப் கொடுத்தீங்கன்னா நேராக மொபைல்லேருந்து லாகின் பண்ணிக்கலாம். நான் பேசிக் டிவி மட்டும் செட்டப் பண்ணுறேன், ஏன்னா இது கஸ்டமர் அப்படிங்கிறனால. ஒய்ஃபை பாஸ்வேர்ட் போட்டு நான் இப்போவே ஃபஸ்ட்டே கனெக்ட் பண்ணி விட்டுருவேன். ஏன் அப்படின்னா சாஃப்ட்வேர் ஏதாச்சும் அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவே அப்டேட் பண்ணிட்டு உள்ளே போய்க்கும். ஏன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய சாஃப்ட்வேருமே சிலதை வந்து 2025 வந்தது இருக்கலாம். இப்போ 2026 அப்டேட் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கனெக்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே டைரெக்ட் ஆகி அடுத்த ஓஎஸ் அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் உள்ளே போகும். இந்த ஸ்டெப்பும் இதிலே கம்ப்ளீட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டோன்னே இதுவே வந்து லோட் ஆக ஆரம்பிக்கும். இது எந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து சாஃப்ட்வேர் செக் பண்ணிட்டு உள்ளே போகும். அதே மாதிரி நான் பென்ட்ரைவ் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நான் ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். அந்த நம்ம ரிமோட் பேரிங் வந்துச்சுங்களா, அந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் இது வந்து பென்ட்ரைவை வந்து அன்பிளக் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் அந்த ப்ளூ ஸ்க்ரீனில் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும்போது கம்பல்சரி ரிமூவ் பண்ணக்கூடாது. இது நெட்னோட ஸ்பீடை பொறுத்து இந்த டைமிங் வந்து கொஞ்சம் முன்பின் இருக்கும். இப்போ இது பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே இருக்கங்காட்டி அடுத்த அப்டேட் இருக்கங்காட்டி அதுவே அப்டேட்டை வந்து பண்ணிட்டு தான் உள்ள அலோவ் பண்ணும். இதுக்குண்டான டைமிங் கொடுத்து நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த ஸ்டேஜை ஸ்கிப் பண்ணிவிட்டு உள்ளே போய் நம்ம டிவி ஒர்க் பண்ண வைக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. பட் என்னன்னா ஒன்ஸ் சாஃப்ட்வேர் ப்ராப்பராக அப்டேட் பண்ணி நம்ம உள்ளே போய் கோந்துருச்சு அப்படின்னா அடுத்தடுத்த டைம் வந்து நம்மளுக்கு தொந்தரவு பண்ணாது. இப்போ நம்ம ஒரு டைம் நெட் கனெக்ட் பண்ணுறப்போ ஆட்டோ அப்டேட்டில் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா பேக்ரவுண்டில் டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம தெரியாமல் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டால் ஆகிறப்ப சிலது வந்து ஆன் ஆகிறதுக்கு இன்ஸ்டால் ஆகும், அதாவது டவுன்லோட் ஆகிரும் பேக்ரவுண்டில். மறுபடியும் நீங்கள் டிவி ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறப்ப இன்ஸ்டால் ஆகும். அப்படி இன்ஸ்டால் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம டைமிங் கொடுக்காம டிவி ஏதோ ஆயிடுச்சு அட்டக்குது அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் சாஃப்ட்வேருக்கு வந்துடும், மறுபடியும் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய பிரச்சனைகள் வரும். அதனால் ஒன்ஸ் வந்து இது எல்லா ப்ராசஸையும் இதுலேயே கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஓகே, இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் டிவி ஃபுல் ஒர்க்காக கம்ப்ளீட் ஆகி நம்மளுக்கு அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகி மறுபடியும் அந்த பேசிக் செட்டப் வரும். வீடியோ ஆல்ரெடி நிறையா லென்த்தாக போயிடுச்சு அப்படிங்கிறனால அந்த இதெல்லாமே ஸ்டெப்ஸ் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு டைரெக்டாக வீடியோ ப்ளே பண்ணிட்டு உங்களுக்கு எடுக்கிறோம். இந்த மாதிரி உங்கள் டிவினோட சாஃப்ட்வேர் பிரச்சனை ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா எங்களோட நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். முதல்ல வந்து அந்த எரர் வந்து இச்சியோ அந்த எரர் எதுவுமே வரல, லாகின் பண்ண சொல்லியும் வரல. அதே மாதிரி இதில் வந்து டெமோ மோடும் ஆன் பண்ணியிருந்தாங்க. அந்த டெமோ மோடும் நம்ம ரீசெட் பண்ணங்காட்டி போயிடுச்சு. அது எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு வீடியோ ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோவும் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.